கறியை நம்ம நல்லா வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணி க்ளீனாக ரத்தம் போகிற அளவுக்கு வாஷ் பண்ணுறோம். ஓகே, கறி சுத்தமாக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வெட்டிகிட்ருக்கோம். 1/2 கிலோ வெங்காயம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 1/2 கிலோ வெங்காயம் வெட்டிகிட்ருக்கோம் நம்ம பிரியாணிக்கு. நம்ம அமுல் நெய் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம நெய் சேர்க்குறோம், சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். மிளகாத்தூள் 2 கரண்டி, 3 கரண்டி போட்டுக்குவோம். பெப்பரு 1 கரண்டி, இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். ஓகே, தயிர் சேர்க்குறோம், ஒரு 100 கிராம் தயிர். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லெமன் 2 டீஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி அந்த கலர் வந்துருச்சு பாருங்கள், சக்கை 2 காஷ்மீரி மிளகாத்தூள். கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்குவோம். இன்னொன்று, இப்போ நம்ம சிக்கனை பரட்டுறோம். கலரை பாருங்க, சிக்கன் கலரை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ ஒரு 1/2 hour இதை அப்படியே வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக பண்ணோம். உப்பை மறந்துட்டோம். வாங்க, உப்பு தேவையான அளவு. எண்ணெய் 1/4 லிட்டர் எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ நம்ம பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம், ஏலக்காய், கிராம்பு, அடுத்தது அன்னாசி பூ கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இதை வறுத்து போடுவோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் 1/2 கிலோ வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். வெங்காயம் வதங்கிட்டோம். பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்குது. ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துக்கணும், உங்களுக்கு தேவையானது. ஓகே, நம்ம தக்காளியை வெட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தக்காளியை எடுத்து வெட்ட போகிறோம். தக்காளியை வெட்டுவோம். ஓகேவா, தக்காளி ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ தக்காளி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுற அரிசி மும்தாஜ் பாஸ்மதி. இது வாங்க பாருங்கள், 10 கப்பு அரிசி சேர்க்குறோம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம். 1/2 கிலோ வெட்டி வச்ச தக்காளியை ஆட் பண்ணுறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நம்ம தட்டியை மூடி வைப்போம். எப்படி இருக்குன்ட்டு வதங்கினது வதங்கிட்டு இருக்கு. வதங்கிட்டோம், மூடி வதங்கிட்டு இருக்கு. மல்லி புதினா ஒரு கை சேர்த்துக்குவோம். மல்லியும் புதினா ஒரு பொடி சேர்த்துருக்கோம். தக்காளி வதங்கிடுச்சுப்பா. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம். இஞ்சி பூண்டு ஒரு 200 கிராம் சேர்த்துருக்கோம்.
இப்போ எல்லாம் அப்படியே வதங்க. வச்சிருக்க சிக்கன் ஓகே. நம்ம சிக்கன் எடுத்து வச்சது 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மசாலா நல்லா ஏறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ஃப்ரை ஆகட்டும். போட்டுக்குவோம், கலர் நல்லா வரும். இப்போ சிக்கன் ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ வாங்க சிக்கனை சேர்த்துக்குவோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், செமையாக வந்திருக்கு. இது மலாய் பிரியாணிங்கிறதுனால மசாலா சேர்க்குறோம். இது பாபாஸ் மசாலா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மலேசியாவிலேருந்து கொண்டு வந்தார். இப்போ நம்ம 2 கிலோ அரிசி கலந்து வச்சாச்சு. தண்ணியை வடிகட்டுறோம். தண்ணி ஊற்றி வச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி கொதி வரட்டும். தண்ணி கொதி வரணும்னா நம்ம அரிசியை இறக்கணும். மல்லி புதினா தம் போடும் போது தேவை நமக்கு. இப்போ நம்ம பிரியாணியை தம் போட போகிறோம். ஊற்றுவோம். தம் போடுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. மல்லி புதினா சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கலர் சேர்த்துக்குவோம். கலர் சேர்த்தாச்சு. இருக்குல்லையா? இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் கீ சேர்க்குறோம். ஸ்மெல்லுக்காண்டி கீ. தம் போட போகிறோம். பாயில் பேப்பரை வச்சு கவர் பண்ணிக்குவோம். தம் எப்படி போடுறது? நம்ம போய் தம்மு நினச்சிக்க போகிறோம்.
தம் போட்டுருவோம். ஓகே, இப்போ தம் போட்டுருவோம். அப்போ நம்ம ரைட்டு தூக்கி வைக்கிறோம். ரைத்தாக்கு வெங்காயம் ரெடியாக இருக்குது. கட் பண்ணி ஓகேவா? இப்போ ரைத்தா செய்ய போகிறோம். ரைத்தாக்கு தேவையானது வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், தயிர் சேர்த்துருக்கோம், தேவையான அளவு தயிர், மல்லித்தலை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், 2 சில்லி, நல்லா ஒரு லெமன், பெரிய லெமன் சேர்த்துக்குவோம். அப்போ இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம கையால் மிக்ஸ் பண்ணால் ரைத்தா அது ஒரு டேஸ்ட்டு. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு கடைசியாக போட்டுக்குவோம். இப்போ சேர்த்தா தண்ணி விட்டுரும். ஓகே, ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. சால்ட்டு மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்குவோம். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது போதும் உப்பு. ஓகே, தம் போட்டிருக்கோம். ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறோம். பார்ப்போம். எப்படி வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே நம்ம பிரியாணியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை எடுத்து தனித்தனியாக வச்சுரும். சரி, அடிங்க, சாயங்காலம் அடிங்க. நிறைய இருக்குது சித்தி மச்சா. சாப்பாடு சாப்பிட்டு வரேன். நிறைய சாப்பிடுங்க, சாப்பிட்டு டிஃபன் எடுத்து வரேன். நான் வச்சுருவேன். ஆக்சுவலாக நான் ரெடி தான் சட்டில் தண்ணி சொல்லுங்க. தயிரே கிடையாது இதுக்கு. தயிர் கிடையாது. தயிர் இல்லை, ஒரு சொட்டு கூட தயிர் கிடையாது. தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வா, பரவாயில்ல, அப்படிதான் இருங்க. தயிர் இல்லாமல் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது டேஸ்ட்டு. இது வேணுமானுங்க?